நினைத்தால்தான் அன்னையா. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜே. அம்மா அம்மா இங்கே பாரேன் என்று விழிகளை விரித்து கொண்டே ஓடி வந்தாள் பாரதி. லட்சம் தடவைக்கு மேல் இப்படி ஒரு அதிசயம் எப்படி வாய்த்தது என்று வியந்தாலும் மீண்டும் ஒரு முறை வியந்து புன்னகைத்தாள் பத்மினி. பாரதியின் கையில் ஒரு பல்பம் நிறைந்த பர்ஸ். ஐயோ, எப்படி உன் கையில் கிடைத்தது? ஒன்னொன்னா தரணும்னு வச்சிருந்தேனே என்று சொல்ல வாயெடுத்தாள். மகளின் தெரிந்த கண்களில் பரவசத்தை அளிக்க மனமில்லாமல், அடே அப்பா, எவ்வளவு இருக்கு என்று தானும் சேர்ந்து வியந்தாள். 3 வயது குட்டி ஜீவன் ஒன்று இப்படி தன்னுடைய உடல் உள்ளம் உயிருடன் கலந்து விடும் என்று அவள் நினைக்கவே இல்லை. பத்மியின் நினைவு பின்னோக்கி ஓடியது. பாரதி வருவதற்கு முன் வீட்டில் எத்தனை பிரச்சனைகள், ஆளுக்கு ஒரு ஆலோசனை, கொஞ்சம் அசந்தால் அறிவுரைகள். கல்யாணமாகி 5 வருஷம் தானே ஆயிருக்கு, இன்னும் கொஞ்சம் போகட்டுமே. நான் சொன்ன டாக்டரை பார்த்தால் நிச்சயம் பலன் உண்டு. இந்த கோயிலில் இந்த பிரார்த்தனை செய்து பாரேன் என்று தொடங்கிய வார்த்தைகள். என்ன இருந்தாலும் ரத்தம் போல் வருமா? யார் எந்த நிலையில் பெற்றாங்களோ, ஒருவேளை அதுவும் புத்தி சரியில்லாமல் கெட்டு போனால் இந்த மிரட்டல்களாகவும் கேள்விகளாகவும் விஸ்வரூபம் எடுத்தன. எல்லாவற்றுக்கும் காரணம் பத்மினி ஒரு குழந்தையை தத்தெடுக்கலாமா என்று கேட்டதுதான். கணவர் தரப்பிலிருந்து எந்த எதிர்ப்பும் இல்லை. தடைகள் எல்லாம் உறவினர்களிடமிருந்துதான். மாமியார் மாமனாருக்கு உலகம் என்ன சொல்லும், குழந்தை என்ன ஜாதியோ, நாளைக்கு எப்படி கல்யாணம் செய்வது என்றெல்லாம் கவலை வேறு. நினைத்து பார்த்தால் எப்படி இதையெல்லாம் தாண்டி வந்தோம் என்று இன்னும் புரியவில்லை பத்மினிக்கு. எப்படியோ கணவரின் துணையுடன் தன் முடிவில் உறுதியாக நின்று ஜெயித்து விட்டான். இப்போது பாரதி செல்லம் வீட்டுக்கு வந்து 2.5 வருடங்கள் ஆகிவிட்டன. பாட்டி தாத்தாவின் உயிர் நாடி, ஆசிரியர்களின் விருப்பமான சுட்டி, உறவினர்களின் செல்லப்பெண் என்றெல்லாம் இடம்பெற்றுவிட்ட பாரதியை பார்த்து பூரித்து போனாள் பத்மினி. இப்போது இத்தனை எண்ணங்களும் மீண்டும் தொந்தரவு செய்வதற்கு காரணம் இருந்தது. பத்மினி இப்போது தன் 2வது இல்லை முதல் குழந்தை எதிர்பார்த்திருந்தாள். இத்தனை வருடங்களாக நடக்காமல் இப்போது ஏன் நடக்க வேண்டும் என்ற கேள்வி மனதில் இன்னும் யாரிடமும் சொல்லவில்லை. சொன்னால் பாரதியின் நிலைமை என்னவாகும்? எல்லோரது அரவணைப்பும் மாறிவிடுமா என்ற கலக்கம். முதலில் பாரதியை கையில் பெற்ற அனுபவத்தை நினைத்து பார்த்தாள். அந்த தத்தெடுக்கும் விடுதியில் சிரித்த முகத்துடன் ஒரு 1/2 மணி நேரம் வேண்டுமானாலும் பெண் அதிகாரி குழந்தையை வைத்துக் கொள்ளுங்கள், வெளியே வரும்போது குழந்தையை பிடிக்கிறதா இல்லையா என்று சொல்லுங்கள், வேறு யாருடைய சொல்லும் குழப்பாமல் உங்கள் இருவரின் தீர்மானமாகவே உங்கள் பதில் இருக்க வேண்டும் என்பதற்கா அந்த விதிமுறை என்று சொல்லிவிட்டு விடைபெற்றதை நினைத்தான். பத்மினிக்கு ஒன்றுமே புரியவில்லை. எதை வைத்து ஒரு குழந்தை வேண்டும் வேண்டாம் என்று சொல்வது? நிறமா, அழகா? அந்த குழந்தை அவளையே பார்த்தது. என்ன முடிவு என்று கேட்பது போல் தென்றியது. திடீரென அந்த குழந்தை பளிச்சென்று சிரித்தது. அந்த நிமிடத்தில் முடிவு தெரிந்தது பத்மினிக்கு. தத்தெடுப்பதன் மூலம் ஒரு குழந்தைக்கு வாழ்வு கொடுப்பீர்கள் என்று கூறி தேவையில்லாமல் மனத்தை தேற்றம் என்ற உறவினர்களுக்கு உங்க தேவையை பூர்த்தி செய்ய ஒரு குழந்தையை எடுத்து ஏதோ நீங்க பெரிய நன்மை செஞ்சுட்டதான் நினைக்கிறீங்க என்று கத்த வேண்டும் போல இருந்தது பத்மினிக்கு. இந்த பூமகளை பாரம் என்று எந்த தாயும் நினைக்க மாட்டார்கள். தாய்மை என்பது வயிற்றில் சுமப்பது இல்லை, மனதில் கண்ணில் சுமப்பது என்ற உண்மையை உணர்ந்தார். அம்மா வா அம்மா என்ற குரல் பத்மினியை ஒலிக்கியது. என்னம்மா அழறியா? வலிக்குதா? கீழே விழுந்தியா என்று சரமாரியாக அந்த பிஞ்சு குழந்தையிடமிருந்து வந்த கேள்விகளுக்கு கண்ணீர் மல்க சிரித்து கொண்டே, இல்லை கண்ணம்மா, கண்ணில் தூசி போயிடுச்சு என்று சொல்லி சமாளித்தாள். இது என் மகள், என் தெய்வம், என் தாய். குழந்தைகளுக்கே உரிய தீவிரமான அன்பினால் என்னை காக்கிறாள். இவ்வளவு தெளிவான மனமுடைய நானே சிறிது நேரம் குழம்பி விட்டேன். நானா இவளை பாதுகாக்க வேண்டும் என்று பயந்தேன் என்று சட்டென உணர்ந்த பத்மினி தெளிந்த முகத்துடன் எழுந்தார். எங்க வீட்டுல இன்னொரு மழலை வரப்போகுது என்பதை எல்லோரிடமும் சொல்லி மகள விரைந்தாள்.